समर्पयामि महागणपतये नमः धूपमार्जय वर्णं मकरासनं
இங்கே சிறப்பான யாகசாலையிலே பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த மந்திரம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. நம்முடைய ஆன்மாவை உருவேற்றுகின்ற, கட்டுப்படுத்துகின்ற, அற்புதத்தை விளைவிக்கின்ற மிக சிறப்பான மந்திரங்கள் இங்கே ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்க, நாம் ஏன் வெகு தூரங்களுக்கு அந்த மந்திர உணர்வை ஏற்படுத்துகின்றது? அதன் அறிவுரைகள் நம்மை சுத்தப்படுத்துகின்ற அகில் புகையும் திரவிய புகைகளும் நிறைகின்ற பொழுது நாம் உடலும் சுத்தமாக விட்டு சரியாக 10 மணிக்கும் விட்டு இப்பொழுதே வாருங்கள், இன்று கூடுங்கள். வாழ வந்த இந்த பூமி, நாம் பிறந்த இந்த பூமி புண்ணிய தலமாக இருப்பதால் தான் நாமும் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம். நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இருக்க முடியும் என்று ஆன்மீகமே சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க கடலை தாளாட்டுகின்ற கடற்கரை ஓரத்திலே நாகையிலே பார்த்தோமானால், அந்த கடற்கரை ஓரத்துக்கு அருகிலே பார்த்தோமானால் மக்கள் வெள்ளம் கூடுகின்ற இடங்கள் எல்லாம் ஆலயங்களாக இருக்கின்றது. நாகை முழுவதும் மட்டுமல்ல, நாகை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஆலயங்கள் சிறப்புற்றிருக்கின்றன. நம்முடைய முன்னர்கள் எல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள். நமக்காக, வழிபாட்டிற்காக. நம்முடைய இந்த வாழ்க்கை, அதாவது ஆன்மீகம் என்பது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துக் கூறும் ஒன்றாக இருக்கின்றது. அதில் நாம் பெருமை கொள்ளுவோம். அப்படிப்பட்ட அற்புத தலமாகத்தான் பார்வை, அந்த கருணை விழி பார்வை நமக்கு கிடைப்பதற்காக நாம் தவம் செய்து கிடக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாள் பணிதென்று சொல்லுவார்கள். இறைவனுடைய அருள் இல்லை என்றால் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதை போலத்தான் இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் அவளை பூஜிக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய அருள் இருக்க வேண்டும், அந்த மாகாளியுடைய அருள் இருக்க வேண்டும். சொல்லுவார்கள், சிவனும் காளியும் அதாவது நிறைந்த சக்தி மிகுந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். மற்ற தெய்வங்களை விட உக்கிரமானவர்களும் அற்புதமானவர்களும் அந்த இருவரும் தான் என்று இங்கே நமக்காக அமர்ந்திருக்கின்றார். அதாவது சக்தி பீடங்கள் என்று சொல்லக்கூடிய 51 சக்தி பீடங்கள் என்று சொல்லுவார்கள். தன்னை அழைக்கவில்லை என்று ஈஸ்வரன் கோபப்படுகின்றார். அப்படி கோபப்படுகின்ற பொழுது பார்வதி தேவியானவள் நான் சென்று நியாயம் கேட்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் ஈசன் தடுக்கின்றார். மீண்டும் மீண்டும் தன்னுடைய கணவனை விட்டுக் கொடுத்தும் வேகாதமாக இருந்த அந்த உடலை அங்கிருந்து எம்பெருமான் பார்க்கின்றார். மனம் தாழவில்லை, மனைவியானவள் அங்கே மாண்டு கிடக்கின்ற அற்புதத்தை கிடைத்தது மிக பெரும் பாக்கியம். நாம் எங்கெங்கோ தேடி செல்லுவோம், இறைவனை தேடி, இறைவியை தேடி. எத்தனையோ ஊர்களுக்கு, எத்தனையோ நாடுகளுக்கு பயணம் செய்கின்றோம். ஆனால் நம்மை தேடி வந்து விடத்திலே அமர்ந்திருக்கிறாள் இந்த தேவி என்றால் நாம் செய்த புண்ணியம். இதை விட வேறென்றும் இல்லை. சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாஜேதே சர்வ விக்னோபசாந்தரே. ஓம் பிராணாஜனமாக சிவாஜனமாக அஸ்திராஜனமாக. அப்படியே வலது தொடையில இடது கை கீழே, வலது கை மேல. அப்படி மமோ பார்க்க அப்படி சொல்லுங்க. மமோ பார்க்க சமஸ்த துரித ஜயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணாஹ விதிவதிதோ வாசனாஹ வாசரஸ்து भृगुवासरे युक्तायां विशाखा नक्षत्रे संयुक्तायां शुभ योगे समेते नवनीतेश्वरे परिपूर्णे प्रसादेन वल्ली देवसेना समेते सिंगारे सुब्रह्मण्ये अश्विनी नक्षत्रे मेषराशि सोमो नामधे यस्य रेवती नक्षत्रे मीनराशि जातायाः सुभाष चंद्र बोस चंद्रा नाम्याः मृगशिरो नक्षत्रे मिथुनराशि जाता सुभाष चंद्र बोस नामधे यस्य पूर्व प्रणव कुंभराशि जाता कविता नाम्याः अक्षत गुहन मिथुन कन्या राशि हस्त नक्षत्रे कन्या राशि हर्षद गुहन नामधे यस्य हस्त नक्षत्रे कन्या राशि अद्विक सुभाष नामधे यस्य स्वाधीन नक्षत्र सुभाष नामधे यस्य आरुद्र नक्षत्र राशि अल्विन नामधे यस्य उत्तराषाढ़ नक्षत्र मकर राशि विजयानंद नामधे यस्य रोगिणी नक्षत्र राशि जनः विमला देवी नाम्याः ज्येष्ठानंद वृश्चिक राशि विद्या श्री नाम्याः स्वाधीन तुला राशि विष्णु शक्ति नामधे यस्य आश्रय श्री कनक राशि जनः कविता नाम्याः हस्तनक्षत्रे कन्या राशि विकास बाला नामधे यस्य चित्राक्षरे कन्या राशि विवेका नाम्याः जन्म नक्षत्रे राशि मुरुगेशन नामधे यस्य रेवती नक्षत्रे दौमणि नाम्याः मीनराशि दर्शना नाम्याः
हस्तनक्षरे कन्यारासूर षट्टिकानाम्याः अवयोः सह कुटुम्बानां सर्वेषां क्षेम स्थैर्य वीर्य विजय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम् धर्म अर्थ काम मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थ समस्त षण्मंगल अवाप्त्यर्थ जातक रीत्या सर्वदोष निवारणता सिद्ध्यर्थ महाकाली परिपूर्ण प्रसाद फल सिद्ध्यर्थ मम कुटुंबक्षेम अभिवृद्ध्यर्थम लोहक्षेम अभिवृद्ध्यर्थम करिष्यमाने नूतन आलय निर्माण पूर्वक नूतन बिंब प्रतिष्ठा मंगल कर्मांगम अष्टबंधन महाकुंभाभिषेक मंगल कर्मणि द्वितीय பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பெண்ணை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்படனத்து அணி ஆரூரனை மறக்கலுமாமே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே எல்லாம் வல்ல வீரமாகாளியின் திருவருள் துணை கொண்டும் குலதெய்வத்தினுடைய திருவருளாலும் முன்னோர்களுடைய பேரருளாலும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிதாக ஆலயம் நிர்மாணம் செய்து புதிய விக்கிரகங்களை நிர்மாணம் செய்து 2 கால யாக வேள்வியோடு மகா கும்பாபிஷேகம் செய்வதன் பொருட்டு எங்களுக்கும் எங்களது குடும்பத்தாருக்கும் ஈரேழு உலகத்தில் ஜீவிக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் நோயின்மை கல்வி செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் முதலான பேறுகளோடும் உலகத்தில் நில சம்பந்தமாக பூமி அதிர்வுகள் நிலநடுக்கம் போன்ற இயற்கை இடர்பாடுகள் பேர் ஆபத்துகள் ஏற்படாமல் அனைத்து உலகமும் இன்புற்று உய்விக்க எல்லாம் வல்ல பராசக்தி வீரமாகாளியின் பொன்னார் திருவடியை மனதார தொட்டு வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். பூஜைகள் வழிபாடுகளை ஆகம சாஸ்திர முறைப்படி செய்து கும்பாபிஷேகம் செய்வித்து அதன் பொருட்டு இறைவனுடைய திருவருள் விபூதி குங்கும தீர்த்த திருவருள் பிரசாதத்தை பெற்றுத்தர பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தொட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் தொட்ட வேண்டும். போட்டீங்களா? தண்ணி விட்டீங்களா? நீங்க தான். நமோ பிரம்மண்ய தேவாய கோ
க்ரீம் மனோன்மன்யே நமः சுதமலா கிரியாசக்தியே நமः சமதலா ஞானசக்தியே நமः கன்னிமண்டலா இச்சாசக்தியே நமः தக்கமண்டலா ஆதிசக்தியே நமः ஓம் ஸ்ரீம் வீரமகாகாளியாசனாய நமः வீரமகாகாளி மூர்த்தனே நமः ஞாசம் ஓம் சோம் ஈசானமூர்த்தாய அம்பிகாஜை நமः பாரயோः ஓம் தத்வபுவன வர்ணபதமந்திரசிகிராணி சாந்திரீரகலாய நமः மூர்த்தனே தத்வபுவன வர்ணபதமந்திரசிகிராணி சாந்திகலாய நமः வக்ரே தத்வபுவன வர்ணபதமந்திரசிகிராணி வித்யாகலாய நமः ஹிருதயே தத்வபுவன வர்ணபதமந்திரசிகிராணி உப்ரீஹி நமः பூஜ்ய श्यामवर्णशरीरसुयौवनः दमरुपासकपालशूलकाय महाकालिये विद्यादेहाकाराय महाकाल्यै नमः श्री विद्यादेहकल्पनं कृत्वा पुनः शान्तिकुम्भजलेन अस्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य त्रिकण्डं परिकल्प्य ओम त्रिकण्डं परिकल्प्य जानवतः भौमः आत्मतत्त्वारिपाणि ओम क्रियाशक्तिये नमः शिरसि शिवतत्त्वाय नमः शिवतत्त्वारिपाणि इच्छाशक्तये नमः पीडे आत्मतत्त्वविद्याशिवतत्त्वेभ्यो नमः आत्मतत्त्वस्थाने सम्पूज्य ओम क्रियाशक्त्यासनं नमः पीडे आत्मतत्त्वाय नमः आत्मतत्त्वारिपाणि ओम ह्रीं ब्राह्म्यासनं ब्राह्मीमूर्तिं ब्राह्म्यै नमः ओम पृथ्वीतत्त्वाय नमः श्रीकण्ठाय नमः ओम जलतत्त्वाय नमः जलेशाय नमः ओम अग्नितत्त्वाय नमः दुशामृतये नमः ओम उपस्थतत्त्वाय नमः गणानन्दाय नमः ओम वायुतत्त्वाय नमः गुरुतत्त्वाय नमः ओम पादतत्त्वाय नमः रमणाय नमः ओम मणितत्त्वाय नमः शमराय नमः ओम चक्षुस्तत्त्वाय नमः प्रकाशकाय नमः भक्तत्वाय नमः सर्वाङ्गाय नमः सुभद्रतत्त्वाय नमः व्योमचारिणे नमः मनस्तत्त्वाय नमः संकल्पाय नमः अहङ्कारतत्त्वाय नमः अहङ्कृते नमः बुद्धितत्त्वाय नमः बुद्धाय नमः प्रकृतितत्त्वाय नमः प्रधानकाय नमः क्षामूर्ते नमः धारिकाय नमः वन्यमूर्ते नमः दीप्तिमते नमः इलवानमूर्ते नमः अत्युग्राय नमः शुमर्कमूर्ते नमः दोत्सराय नमः ओम जलमूर्ते नमः चेतनाय नमः वायुमूर्ते नमः मलोत्कटे नमः इंद्रमूर्ते नमः धात्रे नमः व्योममूर्ते नमः भव्ये नमः दर्भमुष्टिमूलेन मूलं ब्रह्माङ्गजपो ओम श्रीं ह्रीं महाकाल्यै नमः ईशानमूर्ताय अंबिकाय नमः तत्त्वगणाम्बिकाय नमः गौरगंगाय नमः दक्षागौर्यै नमः सज्जोजलमूर्तियोगाय नमः सामहृदयाय वामङ्गे नमः हंसीं शिरसे नीलिन्ये नमः सोमशिखाय रक्तमणिमसिं कमलाय वासङ्गे नमः सौनेत्रें जोगज्ञे नमः सकहस्त्राय गाम्भिन्ये नमः सुजमाधाय वाद्यम् ओम ब्रह्मज्ञानं प्रथमं प्रस्तादे विशेषणस्यविभासनस्तयो निमतस्य विवाह आत्मतत्त्वारिपारि क्रियाशक्तयेः पीडे आत्मतत्त्वारिपारि ब्राह्म्यैः शान्तिकुम्भजलेन अस्त्रमन्त्रेण सम्प्रोक्ष्य तत्त्वारि आज्ञां श्रावयेत् ओम विद्यातत्त्वां नमः आत्मतत्त्वविद्यातत्त्वां नमः हरिभादिकं प्रजेत् महा विद्यादत्तासनान विद्यादत्तमूर्ते विद्यादत्तादिभाजे ओम शांति 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 ओम नमस्ते नमस्ते शंबराय स्वाहा ओम ईश्वरतत्त्वाय स्वाहा ओम अनंताय स्वाहा ओम सदाशिवतत्त्वाय स्वाहा ओम हम ब्रह्मणे स्वाहा ओम शक्तितत्त्वाय स्वाहा शक्तिमते स्वाहा ओम शिवतत्त्वाय स्वाहा ओम रुद्राय स्वाहा क्षामूर्तये स्वाहा धारिकाय स्वाहा वन्यमूर्ते स्वाहा दीप्तिमते स्वाहा ओम यो रुद्रो अग्नौ यो अप्सि यवोषधीधयो रुद्रो विश्वा उपनामवेद तस्मै रुद्राय नमो ओम शांति 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 ओम भागवत संस्कृताय मधोमदाति यदोनितः निवेदः सनपद सदति दुर्गा नामे वसंतो दुर्गा जपने
தான் நீங்க தான் அம்பாளுக்கு பேரை சொல்றீங்க, முதல்ல சொல்லி கூப்பிடுறீங்க. நீங்க எங்கேயிருந்து வீரமாகாலையும் கூப்பிட்டாலும் உங்களுக்காக ஒரு வழி வருவான். அம்பாள் எல்லாரும் கவர்ந்து பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணி ஹோம சாமான் எடுத்து யாகசாலைக்கு போகலாம். பாத்தி வாசிக்கலாம். ब्रह्मणस्पद आनश्रण्वन्नोदविश्रीदसाधन ओं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा ओं गणानान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्रवस्तमा एतराजं ब्रह्मणस्पद आनश्रण्वन्नोदविश्रीदसाधन ओं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा ओं गणानान्त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपमस्रवस्तमा एतराजं ब्रह्मणस्पद आनश्रण्वन्नोदविश्रीदसाधन ओं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ओं श्रीं ह्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वरमानय स्वाहा ओं नमो हेरम्बवरमोदिते सर्वसङ्कटं निवारि हुं फट् स्वाहा ओं श्रीं क्षिप्रगणपतये स्वर्णगेहे व्यवस्थिताय स्वर्णप्रदाय क्लीं वदत् स्वाहा ओं ग्लां ग्लौं गं गणपतये स्वाहा ओं वाजुस्वेदजगद्रुगा संवत्सरविडोपरणैः नित्यास्तेनुजरास्तव सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यो ओं सां सरवणभवाय स्वाहा कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नः स्कन्दप्रचोदयात् स्वस्तिनो भगवानात्मिन्द्रः ओं ह्रीं वीरमहाकाल्यै स्वाहा तन्नो अग्ने वरुणस्य विद्वान् देवस्य तदस्य चित्रकम् हविषा यदा वा ओं ह्रीं अगेरमाणोरुणेः बोधिरुषकं समानादि प्रमोषि ओं ह्रीं वीरमहाकाल्यै स्वाहा वैलकं सोमवृदेरव मनस्तनो रविप्रदाः प्रजावन्दो धीमहि स्वस्तये ओं ह्रीं वीरमहाकाल्यै स्वाहा ज्वालाकेशाय विद्महे சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வீரமா காளியம்மன் திருவடிகள் போற்றி போற்றி எல்லாமல்ல பராசக்தியின் பெருந்தருணையினால் இன்றைய தினத்திலே மகா கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய பெருஞ்சாந்தி பெருவிழா மிக விமர்சையான முறையிலே நடைபெறவிருக்கின்றது. நம்ம கையால ஒரு பூவை கொண்டு கொடுக்கணும். ஒரு குடம் துருவமாக அங்க சங்கமாக அம்பாள் அமர்ந்திருக்கின்றார். அம்பாள் பூஜை பார்க்கும்போது பூஜை பண்ணி இன்னைக்கு இப்ப நாமகரணம் சொல்லி இந்த உயிரோட்டா அம்பாளை பார்த்தாலே சன்னதியில முன்னாடி போய் நின்னாலே தெரியுது அம்பாள் சிரிச்ச முகத்தோடு இருக்கா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? நம்மளும் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணுங்கிறது. எப்பொழுதுமே தாமரை பூ போன்று சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். வாழைப்பூ போன்று இருக்கக்கூடாது. வாழை மொட்டமரை பூ போன்று சிரிச்ச முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு இந்த அம்பாள் மாதிரி நாமும் இருக்கணும். அந்த அம்பாள் போன்று நாமும் நெற்றி நிறைய குங்குமம், கழுத்துல திருமங்கல்யம்,
தலையில நிறைய புஷ்பம் இவையெல்லாம் சூடிண்டு அந்த அம்பார் மதிக்கின்ற அப்படின்னு துவங்குறார். அப்படி நெத்தியில இருக்கக்கூடிய குங்கும பொட்டை பார்த்தாலே கையெடுத்து அந்த அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு கும்பிடணும். அந்த அம்மா அப்படி இன்றைய தினத்துல அந்த அம்பாளுக்கு உரியதான அந்த சிம்ம லக்னத்துல மகா கும்பாபிஷேகம். அதோடு மட்டுமா நமது கும்பாபிஷேகம் இன்னைக்கு நம்ம மட்டும்தான் கும்பாபிஷேகம் பண்றதா கிடையாது. பாடல் பெற்ற கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சர்வம் வை பூர்ணாஹுதே சர்வமேவாப்னோதி அதோதிகம் வை பூர்ணாஹுதே அஸ்யாமேவ பிரதிஷ்டதி. ஓம் ஹ்ரீம் வீரமாதாயை மகாதேவத்யாதி ஹோஸ்ததேவதாப்யோ நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. सर्वदेवानां धूपोऽयं प्रतिगृह्यतां धूपमाध्यापयामि अत्र प्रोक्षकपदापगङ्गलो मल्लिष्ठोत्तरे स्वाहा अमृतान्नं स्वाहा अमृतान्नं निवेदयामि. देवी दत्तप्रसादात् सुरेश्वरी सर्वेन्द्री वीरमहाकाल्यात्मनमस्तु. बलिं दत्ता पूर्वे ओम अहं ब्रह्मणे स्वाहा विष्णवे स्वाहा दक्षिणे ओम मधुवादारदारिणे मदक्षरन्दिन्दवाः माध्वेन सन्दोषदे मधुरक्तमनोदितमधुभक्ताक्तिभम्रजाः मधुद्यौरजनपिता मधुमानो वनस्पतिर्मधुभागुमधुरोर्याः கொண்டுருவ வேல் வாங்கி நின்றமோ நீங்க வர்ணனை ஆரம்பிச்சிடலாமா? அன்பானவர்களே, இதோ காளி தேவியானவள் யாகசாலையில் இருந்து புறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அழகை நாம் பார்த்துக் வாருங்கள், ஓடி வாருங்கள். தேவி அவளின் திருவருள் கூடுகின்றது. நம் வாழ்வின் பேணிப்பயனை அடைய காத்திருக்கின்ற நண்பர்களே, இதோ நேரான நேரத்திலே வாருங்கள் மக்களே, பக்த கோடிகளே. கண்டுக்கு பசுவாக குண்டுக்கு ஒளியாக என்னைக்கு நீ வருவாய்? மன்றாடும் பிள்ளைக்கு கொண்டாட அன்பினை என்னைக்கு நீ வருவாய்? மண்ணுக்கு மழையாக என்னைக்கு நிறைவாக என்னைக்கு நீ வருவாய்? கண்ணுக்குள் ஒளியாக நெஞ்சுக்குள்
எத்தனை கருடன் ஐயா அதை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. கருட பகவான் இது 9 கருட பகவான் கொண்டிருக்கின்ற ஓம் ஹரே நாராயண சத்பதே நமः, ஓம் ரங்காய நமः, ஓம் ஆயுதே நமः, ஓம் தட்சகாய நமः, ஓம் கார்கோலகாய நமः, ஓம் ரங்காய நமः, ஓம் தர்மாய நமः, ஓம் ஞானாய நமः, ஓம் வைராஜ்யாய நமः, ஓம் ஐஸ்வர்யாய நமः, ஓம் அதர்மாய நமः, ஓம் அஜ்ஞானாய நமः, ஓம் வைராஜ்யாய நமः, ஓம் அனைஸ்வர்யாய நமः, தட்சிணாபிரமத்வேத, ஓம் ராஜசாய நமः, ஓம் தாமசாய நமः, ஓம் சாத்வீகாய நமः, ஓம் சிம்மாசனாய நமः, ஓம் கதவிகாய நமः, ஓம் பிரேதாவிகாய நமः, ஓம் தாமரவிகாய நமः, ஓம் கலிகாய நமः, ஓம் அபிஜட்டாய நமः, ஓம் நிகதவே நமः, ஓம் காலாய நமः, ஓம் கலாய நமः, மதுவாஜே சேதவாய நமः, மேர்வே அதப்போனாய நமः, மத்திய விருத்தப்பதனாய நமः, ஓம் யோகாசனாய நமः, ஓம் கல்லாய நமः, ஓம் பீஜாய நமः, ஓம் அங்குராய நமः, ஓம் நாலாய நமः, ஓம் கடலேभ्यो நமः, ஓம் ஜலேभ्यो நமः, ஓம் உபதலேभ्यो நமः, ஓம் ஜேஷலேभ्यो நமः, கன்னிகாதீ நமः, பூஜேभ्यो நமः, அட்டகலேட யாகீசத்தீ நமः, கிரியாதீ நமः, கீர்த்தி நமः, பிரத்தி நமः, பிரத்தி நமः, லக்ஷ்மீ நமः, சாந்தி நமः, பூஜாவதி நமः, சூர்யவல்லாதன கிரியாசக்தவே நமः, சோமல்லாத ஆதிசக்தவே நமः, தன்னிமல்லாத உச்சாசக்தவே நமः, சக்திமல்லாத சக்தவே நமः, விடாதீனாத்திற்கு கிரியாசனகார்க்கு சாந்திராந்தனார்க்கு சாந்திராந்தனாரு தேவரானவர்க்கு நாராஜனாத்தவர்க்கு புத்திரானவர்க்கு சோமாந்தவாந்தர்கள் அட்டசவந்தகனந்தக ரத்தவண்ணம் சாமாத்து மாடவந்தனம் புற குமுதம் ஜெகனீகந்த மத்தினால் அமர்ந்தது யாத்ராவும் விருட்சங்கள் விஜயம் விருத்தான மகடம் மகாவந்தம் விராஜகனந்தர ஏவத்தை காலிரே வந்ததேதா தாது சரோமா கதவா பதல்டு சாரா மந்திர நலார் கந்தகான வேலர்வா கத்தான பகத்ததவ ஜாலாஜே சாது நகே சூலஹத்தாதீனஹ கண்ண காலி பிரதேததாஹே வீரபத்ராணி மகாகாலீகதாஹ சத்யோஜாதீன ஆலாஜ்ய வாமதேவேனா சம்சாஜ்ய அஹோரேனா சமஜான்ய சமதீகிருத்திய நெட்டலிய தத்ரேனா நஹூதிய ஈஷாரேனா கவன்ய நிரோதார்ஜம் தத்த தேவி சர்வதகன்னாதஹ தாவத் குண்டாபிஷேகனம் தாவத்தம் தூதிதாவேன கும்பே சர்வ சூரேஷன் சமகர்பவ சுப்ரீதாபவ சுப்ரசன்னாபவ வரதாபவ தேவி பிரதிவித்யாஜ்ய ஸ்வாகதார்ஜம் தத்த பகவாதுகராந்தத்தாரேத சாம் ஜகதாதரவாக ஸ்ரீம் சரவேதாः ஸ்ரீம் சுதாதீகரே ஸ்ரீம் கவஜாதவ சௌடேத்யோமண்டாதினா சகதர்காதினா சரஸ்வதீகராः மகாலட்சுமிகராः தங்கலாதர புகழ்பெற்றதான சிவாச்சாரிய திருக்கலையூர் வந்து கேட்டுவார்கள் நிறைந்து காவிரிக்காவு பிரதானமாக நீர்வளம் கிடைக்கப்பட்டு மேட்டூர் அணை வெகு விரைவில் நிரம்பி மழை வளம் கிடைக்கப்பட்டு விவசாயங்கள் செழித்து ஓங்கி அதன் பயனாக நாங்கள் சுகவாய்த்தரும் கணக்கில் வரைந்தது புண்ணிய தலப்பலாம் இந்த குட்டம்பெருத்தானிற்கு கிராமத்திலே குறித்து எழுந்ததோ என்று பொன்னன புலந்ததோ என்றெல்லாம் எண்ணுகின்ற அளவிற்கு இவ்விடம் மிக சிறப்பாகவும் ரம்யமாகவும் இருக்கின்றது. அழகிய மாமரங்களும் தென்னை மரங்களும் சூழ்ந்திருக்கின்ற இந்த சோலையின் நடுவிலே தேவியானவள் தன்னுடைய திருவடி வைத்து விட்டார். இதோ ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, இதோ கும்பத்திலே ஏதாவது அபிநயம் செய்யப்பட்டு இருக்கின்றது. கொண்டு
ஆலயத்திலே கூறியிருக்கின்ற அற்புதத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புனித நீரானது மக்கள் மேல் தெளிக்கப்படுகின்றது. காசியிலும் ராமேஸ்வரத்திலும் நாம் சென்று ஒழுங்கினால் கிடைக்கின்ற அந்த அற்புத பலனானது இது ஆகவே விழிப்படி செய்யப்பட்ட இறைவனை உயர்த்தப்பட்ட புனித வெள்ளத்திலிருந்து நிறுத்தப்பட்டு நீராகும். இனிவரை பிறகு வேண்டாம், இது போதும் என்று அதாவது மாணிக்கேஸ்வரர் சொல்லுவார். சொல்லாகி கூடாய் புழுவாய் வரமாகி பல்விதமாக எல்லா சிறப்பும் பிறந்திருத்து எம்பெருமான் பொன்னே உன் மயில்கள் கண்டிருந்து இருட்டேன் அழகா சொல்லுவார். எத்தனை மணி வீடுகள் வரைக்கும்னா தேவியுடைய அந்த திருவடியை பார்க்கின்ற பொழுது தேவியுடைய அந்த கண்களிலிருந்து எழுகின்ற கருணைக்கு நாம் ஆட்பட்ட போது அப்போதுதான் இந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும், இந்த பிறவியின் பயன் நமக்கு கிடைக்கும் நண்பர்களே. ஆகவே வாருங்கள், வந்து எழுதியை நாடுங்கள். அதாவது மகாபாரத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. ஐயா முத்து ஐயர் அவர்கள் படித்த தப்பே வெளியிருந்தா இந்த பக்கமே உள்ளவங்களுக்கு எங்களுக்கும் தெரியும். தம்பி முத்து தம்பி, முத்தான தம்பி எங்களுடைய முத்து தம்பி இப்பொழுது நான் மேலிருந்து நமக்கு அருளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற தெய்வங்களுக்கெல்லாம் தீபாவளி காண்பிக்கப்பட்டு சூரிய பகவானுக்கும் அதனாலதான் அதை படிச்சு சொல்றது காலங்களில், அதாவது நம்ம உடை கூட இறைவனுடைய அந்த திருவுருவமையில கடவுளை இருக்கின்ற அந்த தெய்வீகத்தின் பொறுமையிலே நம்முடைய உடையும் நம்முடைய உடல் படக்கூடாது என்று சொல்வார்கள். என்று எல்லாமே பாவம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்வார்கள். நான் பாவத்தில் நம்ம நிறைய
மங்களே மங்களாதாரே மங்கல்யே மங்களப்பிரதே மங்களார்த்தம் மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா சிவப்பு சேல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு
கருமாறி ஆடி வந்தாளாம். சவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து, சிறப்புடனே பவனி வந்து சிந்தையிலே கூடி புகுந்து கருணை உள்ளம் கொண்டு நம்மை காக்க வந்தாளாம். அவ மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து, மரகதத்தில் திலகமிட்டு மறு கொழுந்து மலரெடுத்து சிரத்தினிலே சூடிக்கொண்டு பவனி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா. உன் வேப்பிலையும் திருநீரும் வேண்டியதை தந்திடுமே அம்மா. காப்பது உன் திரிசூலம் கவலையாவும் தீரும் அம்மா. மா பெரும் பக்தர்கள் கூட்டம் உன் சன்னதியில் அம்மா. ஆபத்தில் உதவிட உன் 1000 கைகள் எங்களை அழைத்திடுமே அம்மா. தொட்டியங்குளம் தன்னில் வாழும் எங்க மகம்மாயி, மட்டில்லாத பாசம் கொண்ட எங்க மகம்மாயி. சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி, சட்டியிலே நெருப்பெடுத்து சதிராடும் மாறி. கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி, கட்டி காக்கும் அன்னை போல காத்திடுவாள் மாறி. சிவப்பு செல்ல கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம். அவள் விருப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா, மாரியம்மா கருமாரியம்மா, கருமாரியம்மா. கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா. கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரியம்மா. அருள் பொழியும் 1000 கண்ணுடைய தாயே உந்தன் அடிமைகளை காத்தருள்வாய் அனுதினமும் நீயே. கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா. கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரியம்மா. புரிந்தும் புரியாது செய்த பெரும் பிழைகள் எல்லாம் பொறுத்தாள வேண்டும் உந்தன் பொன்னடியை வணங்குகின்றோம். மகிமை பல செய்து வரும் மகாசக்தி அன்னை இந்த மகிதலத்தில் அவதரித்தாள் என்ற வார்த்தை உண்மை. கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா. கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரியம்மா. தேசம் எல்லாம் போற்றி வரும் தேவி எங்கள் மாறி அம்மா ஈஸ்வரியே. இன்பம் எல்லாம் தந்தருள்வாய் கருமாரி. மாசுகளை நீக்கிடுவாய் மங்கள குணநாரி. மனித குல தெய்வமாய் விளங்கும் உபகாரி, மனித குல தெய்வமாய் விளங்கும் உபகாரி. கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா. கவலையெல்லாம் தீர்த்து ஆளும் கருமாரியம்மா. அருள் பொழியும் 1000 கண்ணுடைய தாயே உந்தன் அடிமைகளை காத்தருள்வாய் அனுதினமும் நீயே. கருணை வடிவானவளே கரம் குவித்தோம் அம்மா.
தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தின் தலைமகளே கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலம் எல்லாம் காத்தருள்வாய் கடை கண்ணாலே பார்த்தருள்வாய் காலம் எல்லாம் காத்தருள்வாய் தாயே கருமா